ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு க்யூட்டான கிஃப்ட்டு தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பாய் ஃப்ரெண்ட், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட், யாருக்கு வேணாலும் இதை வந்துட்டு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒன்று உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஃப் சைஸ் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு ரெண்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் இப்போ ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் தான் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு ஹார்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நான் ரொம்ப பெரிய சைஸில் பண்ணுறேன், அதனால தான் வந்துட்டு நான் நியூஸ் பேப்பரில் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் அவ்வளோ பெருசு வேணால், நார்மல் சைஸ் போதும், இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் அண்ட் ஷேப் மடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை அப்படியே ஒரு பெரிய சைஸ் கார்ட்போர்ட் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இதை அப்படியே பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி அதுக்கு மேலே வந்துட்டு நான் வரைஞ்சிட்டு நம்ம கார்ட்போர்டில் தான் கட் பண்ணணும். நம்ம நார்மலாக அப்படியே கார்ட்போர்டில் வரைய முடியாது இல்லையா, அதனால நான் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஹார்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை வச்சு இது மேலே நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ரொம்பவே நான் எல்லாமே ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், அதனால் பார்த்துட்டு ரொம்பவே நீட்டாக பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் அதோட லுக் வந்துட்டு பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. பர்த்டேக்கெலாம் நம்ம வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கலாம். நான் வந்துட்டு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பர்த்டே கிஃப்ட் பண்ணலாம், இல்லை வெட்டிங்க்கு அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது, இது மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நான் கட் பண்ணுறதையும் கூட உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளால் சிசரில் வந்துட்டு நீட்டாக கட் பண்ண முடியாது. கார்ட்போர்ட் கூட கொஞ்சம் ரொம்பவே தடிமனாக இருந்தது. லேஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்துட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எடுத்துட்டேன் நான் இது மாதிரி. எடுத்துட்டோமா, இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ப்ளைனாக வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஹார்ட் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ரெட் கலரே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு ரெட் கலர் பண்ணால் தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் ரெட் கலர் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா டார்க்காக நீட்டாக அடிச்சுக்கலாம். ரொம்பவே டார்க்காக இருந்தது இந்த கலர், அதனால் நான் லைட்டாக வந்துட்டு வாட்டர் கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 சொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இதுலேயே தான் ஊற்றிருக்கேன். இது மாதிரி வந்துட்டு பண்ணும்போது இன்னுமே அந்த ரெட் கலர் ரொம்பவே டார்க்காக தெரிஞ்சுது. அப்படி பண்ணும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி தெரிஞ்சுது, அதாவது வாட்டர் மிக்ஸ் பண்ணாதப்போ. பண்ணிவிட்டு பண்ணும்போது இது மாதிரி நல்லா பியூர் ரெட்டு மாதிரி சூப்பராக இருந்தது. வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. சைட்லலாம் வந்துட்டு கார்ட்போர்ட் கட் பண்ண அந்த அச்சு இருக்கும் இல்லையா, அதனால் சைட்லேயும் வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு காயட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெட் கலர் ஷீட்லேயே இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோ. அதாவது பெரிய சைஸ் டேப்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ரவுண்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே உள்ளே போக போக கட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், அதனால் நல்லாவே தெரியும். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த நுனியிலேருந்து நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாக கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு க்யூட்டான ஃப்ளவர் தான், நல்லா பெரிய சைஸ் ஃப்ளவர். இதை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் இப்போ நான் திருக்கி விடுறேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்லோவாக கூட நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரியே கொஞ்சம் நமக்கு நிறைய ஃப்ளவர் தேவைப்படும், அதுக்காக நிறையாவே நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாகவே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க, நிறையா ஃப்ளவர் தேவைப்படும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, இப்போ கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம அழகாக ஃபுல்லாக ஒட்ட போகிறோம், அவ்வளோதான்.
அதையுமே நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காமிக்கிறேன் நல்லா. ஸ்டார்டிங் இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைனாக அப்படி ஒரு 2-3 லைன் வர மாதிரி நம்ம ஒட்டும்போது தெரியணும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக ஒட்டியிருக்க மாதிரி. கஜன்னு அங்கங்கே ஒட்டாமல் நேராக அழகாக ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்லேயே லைனாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே லைனாக அந்த மாதிரி பார்க்க நீட்டாக நம்ம ஒட்டினோன்னா இன்னுமே அழகாக தெரியும். இப்போ நான் ஒட்டுறது அது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள அங்கங்கே கஜன்னு ஒட்டாமல் மறுபடியும் அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்லேயும் வந்துட்டு லைன் அழகாக இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளவரில் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணால் போதும். சின்னதாக இருந்தால் நமக்கு நிறையா ஃப்ளவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன் இல்லையா. நீங்கள் இதே மாதிரியே கூட கிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடில் நம்ம வாலில் மாட்டி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பேக் சைடில் நூல் இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லை நான் மாட்டி விட மாட்டேன், ஸ்டாண்டு மாதிரி கீழே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேவா. நான் வந்துட்டு இது மாதிரி இப்போதைக்கு ஒட்டி விட்டுக்கிறேன், மேலே நூல் வந்துட்டு வச்சுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு மெட்டாலிக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா. மெட்டாலிக் கலரில் இது மாதிரி எடுத்து விட்டணுன்னு பார்க்க சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு ப்ளைனாக தான் விடலான்னு இருந்தேன், அதுக்கப்புறமேட்டு திடீர்னு எனக்கு இப்படி தோணுச்சு, ப்ளைனாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி வந்துட்டு கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கையில் தொட்டு கூட அந்த மாதிரி மேலே மேலே வைக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன், சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணினோம். இது மாதிரி பண்ணால் ரொம்பவே லேட் ஆச்சு, அதாவது சின்ன ப்ரஷ்ஷில் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இடையிலேயே வந்துட்டு நல்லா பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இதோ இப்போ தான் பெரிய ப்ரஷ் எடுத்து பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். ரொம்ப அப்படியே திக்காக நம்ம வந்துட்டு ஒட்டிடாமல் லைட்டாக எடுத்து அப்படியே அது மேலே மட்டும் அப்படியே வந்துட்டு பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இதுவே ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் அப்படியே பிடிச்சிருக்குனாலும் யூஸ் பண்ணலாம், இப்படி பிடிச்சிருக்குனாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே தான். இது ஆப்ஷனல் தான். ஓகேவா. ஆனால் இப்படி பண்ணால் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் வாலில் மாட்டிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அட்வான்ஸ் விஷஸ்க்குலாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். அட்வான்ஸாக விஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நமக்கு க்ளோஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.